ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பீட்டல் ஜூஸ் இந்த படத்தோட வந்துட்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம். ஸோ ரிலீஸ் ஆன் வந்துட்டு செப்டம்பர் 5. சரிங்களா? எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். அதாவது வந்துட்டு ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் பார்க்கறப்ப தியேட்டரில் வந்துட்டு இதோட ட்ரெய்லர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஹாரராகவும் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் எதுக்காக நான் போய் பார்த்தேன்னா, வந்துட்டு இந்த படத்தோட கெஸ்டிங் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த படத்தில் வந்துட்டு மைக்கேல் கெத்தன் அவர் தான் வந்துட்டு பீட்டல் ஜூஸ் அந்த கேரக்டராக பண்ணியிருப்பாரு. இவர் வந்துட்டு நம்ம ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு வல்ச்சராக வந்துட்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு பீட்டல் ஜூஸாக பண்ணியிருக்காரு. சத்தியமாக அவர் அடையாளமே தெரிய மாட்டாருங்க. மேக்கப், அவரோட கேரக்டர், ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்துட்டு வினோனா ரைடர் அண்ட் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னோட ஃபேவரட் ஒரு ஆக்ட்ரஸ், உங்கள் பேரை காணாம, அவங்க பேர் வந்துட்டு ஜீனா ஒர்தேகா. எஸ், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஜீனா ஒர்தேகா. ஜீனா ஒர்தேகா. ஓகே, இந்த ஆக்ட்ரஸ் எனக்கு எதில் வந்துட்டு அதாவது எனக்கு இவங்களை எப்படி தெரியும்னா, வெனஸ்டே ஒரு சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரீஸ் தான். அது வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்றும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சீரீஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் தெரியும். ஸோ இவங்க ஸ்டில் 21 ஏஜ் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வெனஸ்டே சீரீஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி கேர்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹாரர் ஃபீலே கொடுப்பாங்க. அந்த வெனஸ்டே அந்த பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி மிஸ்ட்ரி கேரக்டராகவே அவங்களோட கேரக்டர் இருக்குங்க. அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக, ஒரு மாதிரி டார்க்கஸாக இருக்கும். சரிங்களா? மறக்காம வந்துட்டு அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெனஸ்டே சீரீஸை வந்து செக் பண்ணி பாருங்க. எஸ், அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த பீட்டல் ஜூஸ் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பீட்டல் ஜூஸ் இந்த படத்தை வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்டிடியூடும் சரி, அந்த கேரக்டர் மாதிரி தகுந்தப்ப அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு சீக்வலுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1988 வந்துட்டு ஒரு பீட்டல் ஜூஸ் ஒரு படம் வெளியே இருக்கு. ஸோ இந்த படத்தை நடிச்ச அதே ஆக்டர் தான் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே கேஸ்ட் தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் பார்ட் 2ன்னு போடுறதுக்கு பதிலாக பீட்டல் ஜூஸ்னு வந்துட்டு 2 வாட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த படத்தோட சீக்வல் தான். ஸோ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தாங்க இந்த படத்தை போய் பார்த்தேன். அதனால வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் யாரு அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கு. சரிங்களா? கேரக்டரோட பேக் ஸ்டோரி என்னன்னு எனக்கு சரியா தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, இந்த கேரக்டரோட ஆர்க் என்ன வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுச்சுங்க. சரிங்களா? ஸோ ப்ளஸ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றதுக்கு அதுக்காக நம்மளுக்கு தகுதி இல்லை. எனக்கு என்ன பிடிச்சது நான் சொல்றேங்க. சரிங்களா? இந்த படத்துல வந்துட்டு அதோட மேக்கிங் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு பரவாயில்ல. ஆனால் ஹாலிவுட்னாலே வந்துட்டு அவங்களோட விஎஃப்எக்ஸோட குவாலிட்டி வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு அங்கங்கே ரொம்பவே ப்ரிசர் தந்துச்சுங்க. சில ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சாண்ட் ஓம் வரும். சரிங்களா? ஒரு புழு, ஒரு ராட்சச புழு வரும். சரிங்களா? மண் புழு வரும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே எப்படி சொல்றது, அனிமேட்டட்னு தெரியுங்க. சரி, பேக்ரவுண்ட்ல வருது. அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக கன்வே ஆகலை. எனக்கு என்னமோ வந்துட்டு இதே லோவர் குவாலிட்டின்னு தோணுதுங்க. பிகாஸ் வந்துட்டு ஹாலிவுட் உங்களுக்கு தெரியும், விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை இல்லாததே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சரிங்களா? பட் இது வந்துட்டு ஒரு சொதப்பிடுச்சாங்க சொல்லணும். சரிங்களா? அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரி சொல்லணும். சரிங்களா? நான் சந்தோஷப்பட்டேன். அப்பாடா, டைலாக்கா இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பேக் ஸ்டோரியே கொஞ்சம் காட்சியாக எடுக்கிறீங்க, சீன்ஸாக எடுக்கிறீங்கன்னு. பட் அந்த சீனையும் வந்துட்டு அனிமேட்டடாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்துட்டு சரியா ஓட்டலை. ரியலாக எடுத்திருக்காம அந்த மாதிரி தோணுச்சு. சரிங்களா? இல்லாட்டி பெட்டராக நீங்கள் வந்துட்டு கதையே சொல்லியிருக்கலாம். அதாச்சும் நான் சப்டைட்டில் படிச்சாச்சும் நான் வந்துட்டு புரிஞ்சிருப்பேன். அப்படிதான் எனக்கு தோணுச்சுங்க. சரிங்களா? மூணாவது வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக ஒரு வில்லன், ஒரு லேடி வில்லனாக காட்டுறாங்க. பட் அந்த வில்லனுக்கு அந்த வில்லனிசமே காட்டலைங்க.
அங்கங்க வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில பட்டுன்னு செத்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஆவிதான் சரிங்களா. ஒரு ஸ்பிரிட் ஒருத்தரோட ஆவியை வந்துட்டு அவங்களுக்கு சக் பண்ற சக்தி இருக்கு. ஸோ அவங்களோட வேற வேற ஆளோட ஆவிங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் தான் அது மட்டும் தான் பவர்ஃபுல்லாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஈஸியாக போட்டு தள்ளிடுறாங்க அந்த ஆவியை. ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை அந்த கேரக்டர் சரிங்களா. பட் பார்க்கலாம். ஸோ சில இடத்துல வந்துட்டு ஹாரர் ஃபீல் வந்துட்டு நிஜமா கொடுத்துச்சு. பிகாஸ் வந்துட்டு பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பிஜிஎம் வந்துட்டு நல்லா அதே ஒரு ஜானரில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஹாரர் காமெடினா வந்துட்டு ஹாரர் அண்ட் காமெடிக்கு வந்துட்டு என்ன ஜானரோ பர்ஃபெக்டாக வந்துட்டு பிஜிஎம்ல வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆரம்பத்துலேயே ஒரு மாதிரி ஹாரர் மியூசிக்காக கணிச்சு லைட்டாக கொஞ்சம் ஜிக்காயிடுச்சு. பட் சில நேரத்தில் சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி ஒன்று வருங்க. திடீர்னு ஜம்ப் ஸ்கேர்னா வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டு திடீர்னு ஒரு சத்தம் வரும்ல, அது கொஞ்சம் ஜெர்க்காகும். ஸோ எனக்கு அப்படிதான் ஆனிச்சு. ஒரு 4-5 இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஜெர்க்காகுதுங்க சரிங்களா. ஸோ ஹாரர் ஃபீல் கொண்டு வருது. காமெடி வந்துட்டு யாருக்கு இங்கிலீஷ் புரியுதோ இல்லாட்டி சப்டைட்டில் அவங்களுக்கு பேசுறது புரியுதோ அப்பதான் அந்த காமெடி வந்துட்டு கன்வே ஆகும். எனக்கு வந்துட்டு அந்த இங்கிலீஷும் புரிஞ்சிச்சு. சப்டைட்டில் பார்த்தோம், மலே சப்டைட்டில் பார்த்தோம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கன்வே ஆனால அந்த காமெடி சில அந்த டார்க் காமெடிலாம் இருக்கும்ல, அது எனக்கு வந்துட்டு கன்வே ஆனிச்சு. ஸோ சில இடத்துல எனக்கு சிறப்பாக வந்துச்சுங்க சரிங்களா. ஆனால் என் கூட இருந்தவங்க வந்துட்டு யாருமே சிரிக்கல. ஒரு காமெடி சீன்ஸ்ல கூட எல்லாமே வந்துட்டு உம்முன்னு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அங்கங்க நம்ம நெல்சன் வெங்கட் பிரபு மாதிரி அங்கங்க வந்துட்டு டாக் காமெடியை உழுவு திணிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா பார்க்கலாங்க. ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அந்த அந்த கேரக்டரோட மேக்கப்பை சொல்லி ஆகணுங்க. இந்த பீட்டில் ஜூஸ்க்கு பண்ண மேக்கப்பு, அப்புறம் வந்துட்டு சில சிஜி கேரக்டர் வருது, அதோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நல்லா இருக்கு. ஒரு பாப்னு ஒரு கேரக்டர் வருது, அதுவும் வந்துட்டு ஜொம்பி மாதிரி இருக்கும் சரிங்களா. உடம்பு பெரிய ஜெயன் மனசு உடம்பு, அந்த தலை மட்டும் வந்துட்டு ஜொம்பி தலை, சின்ன தலையா இருக்கும். அது மட்டும் அது ரொம்ப அது கண்ணிலே எக்ஸ்பிரஷன் பேசாது, பட் கண்ணிலே எக்ஸ்பிரஷன், அதோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு பயம் எக்ஸ்பிரஷன்லாம் வந்துட்டு பதறதுலாம் வந்துட்டு நர்வஸ் ஆகுறதுலாம் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி அது பதறது நம்மளுக்கு ஒரு மாதிரி பதறம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பீட்டில் ஜூஸ் பண்ண மேக்கப், அந்த கேரக்டருக்கு பண்ண மேக்கப் வந்துட்டு இந்த கேரக்டர் அந்த ஆக்டரோட ஃபேஸே தெரியலங்க, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ யா மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாங்க. கண்டினியூஸாக பார்க்க முடியாது, ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி நான் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்கங்க ரொம்ப லேக் இல்லைங்க சரிங்களா. லேக் சொல்லணும்னா 2-3 வாட்டி 4 வாட்டி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு போர் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உண்மையில போர் அடிச்சிடும், லேகா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, 2வது தடவை பார்க்குறீங்க, புரியறதுக்காக பார்க்குறீங்கன்னா வந்துட்டு லேகா இருக்காது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சரிங்களா. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஒரு வாட்டி நீங்க போய் பாருங்க எப்படி இருக்குன்னு, உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் யூ. Until then, I'm Naveen. See you next video. Take care. Bye.